கேளுடா. அதுவும் எங்க காலேஜ் தான். ஆனா இது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல, அவன் டிபார்ட்மெண்ட். அதனால என்னடா, நீ டாக்டர் தானடா, போடா உள்ள. இரு யாராவது வரட்டும், நான் கேட்டு உள்ள போறேன். இல்ல ப்ரொஃபஸர் யாராவது இருந்தாங்கன்னா அப்புறம் திட்டுவாங்க. போடா பேப்பையில. இருடி, யாராவது வரட்டும். சிஸ்டர் சிஸ்டர். மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பிரியாணி, 4 பரோட்டா, ஒரு மீல்ஸ், எல்லாமே பார்சல். ஐயோ, இது கேண்டீனா ஹோட்டலா இல்ல? அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கு. நீங்க மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஹாஸ்பிடல் மேடம். இது ஆன்காலஜி டிபார்ட்மென்ட். அது எங்களுக்கும் தெரியும். அப்புறம் என்ன வேணும்னு கேட்டா நான் இப்படி தான் பதில் சொல்லுவேன். யாரை பார்க்கணும்னு இல்ல கேட்கணும். அது நீங்க கேள்வியை கரெக்டா கேட்டிருந்தா அவங்களும் பதிலா கரெக்டா சொல்லியிருப்பாங்க. சரிங்க சார். உள்ள சேகர் இருக்கானா? சேகர் இந்த டிபார்ட்மென்ட்ல படிக்கிறாரு, அவர்தானே? ஆமாங்க சிஸ்டர். இருக்காரு, ஆனா கொஞ்சம் பிஸியா இருக்காரு. நீங்க அவரை பார்க்கணும். நான் அவனோட ஃப்ரெண்டு. இங்கே தான் நியூராலஜி படிச்சுட்டு இருக்கேன். சொன்னீங்கன்னா தெரியும். அவனை ஒரு நிமிஷம் வர சொல்ல முடியுமா? அச்சச்சோ, நீங்களும் டாக்டரா? நான் கூட பேஷண்ட். சரி, அவரை ஏதா பார்க்கணுமான்னு டவுட்ல கேட்டுட்டேன் சார். அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு. உள்ள வேற யாராவது டாக்டர்ஸ் இருக்காங்களா என்ன? இல்லைங்க சார், எல்லாம் எக்ஸாம் பிஸில தான் இருக்காங்க. இவர் மட்டும் தான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முடியலன்னு பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வேண்டப்பட்ட பொண்ணாமாவே. இங்கே நிற்கிறாங்களே இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவங்கள இப்போ பார்க்க முடியுமா? முடியாதுங்க சார். இப்போ எப்படி இருக்காங்க? கூட்டிட்டு வந்ததும் ஏதோ சார்கோல் சம்பந்தமா ஒரு மெடிசன் கொடுத்தாரு. அப்படி ஏதோ வயித்தை கழுவிட்டு பென்சோடியாசெபின் வேணும் அப்படின்னு ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாருங்க சார். வேற ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஏத்தணும் சொன்னாரு. அது வென்டிலேட்டர்ல வச்சிருக்காங்க சார். சரிங்க. ஆனால் கன்ஃபார்மாக இப்போ அவங்கள பார்க்க முடியுமா முடியாதான்னு கேட்டு சொல்ல முடியுமா? சரிங்க சார், நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். டேய், அவளுக்கு என்ன ஏதுன்னு கேப்பியா? விட்டுட்டு என்னென்னமா கேட்டுட்டு இருக்க? ரேகாக்கு முதல்ல என்ன பிரச்சனைன்னு அவன் இவங்க கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா சொல்லியிருப்பாங்கல்ல. என்னென்னமோ சொல்லுது, அத சொல்லாத. என்னென்னமோ சொல்லிச்சா? ஆமா, சார்கோல் எதுக்கு கொடுக்கறது அவளுக்கு? ஆக்டிவேட்டட் சார்கோல் ஒரு சிலதுல மெடிசனாக யூஸ் பண்ணுவோம், டேப்லெட்டா. அப்புறம் அவங்க சொன்னது வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க, ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஏற்றணும், வயிற்ற கழுவணும். என்னடா ஒண்ணுமே புரியல. ஐவி ஃப்ளூயிட்ஸ்னா என்ன, குளுக்கோஸா? ஆமாம், நரம்பு வழியாக மருந்து ஏற்றுறது. சரி, அது கூட எல்லாத்துக்கும் தான் பண்ணுவாங்க. வயிற்று எதுக்கு கழுவணும்? நீ சொன்ன மாதிரி அவங்க பீரியட்ஸ் எல்லாம் ஆகலை. அதே மாதிரி சும்மாவும் மயக்க மட்டும் விழுகல. அவங்க ஏதோ பாய்சன் எடுத்திருக்காங்க. அதனால தான் வயிற்ற கழுவணும். என்ன சொல்ற? பாய்சன் சாப்பிட்டலாம்? எதுக்கு எதுக்கு எதுக்கு? லூசு, நானே எவ்வளோ நேரமாக அவங்க அழுதுட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன். எதுக்கு நீ தானே வந்து கேட்டிருக்கணும். நான் போய் கேளுன்னு சொன்னதுக்கு அதையும் பண்ணலை. உட்காந்து என் கூட வாய் அடிச்சுட்டு இருந்துட்டு இப்போ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏன்டா தகரடப்பா வாயா, என்கிட்ட மட்டும் தபோ திபோன்னு கத்த தெரியுதுல்ல? அவகிட்ட போய் கேட்கறக்கு என்ன? நான் மட்டும் தான் அவ ஃப்ரெண்டா? நீ அவன் ஃப்ரெண்ட் இல்லையா? அம்மா தாயே, தயவு செஞ்சு உங்களோட சண்டை போடுற முள்ள நான் இல்லை. சண்டை போட ஆரம்பிக்காத. முதல்ல உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. என்னது வீட்டுக்கா? வீட்டுக்கெல்லாம் சொல்ல முடியாதுடா. என்னை பொண்ணு கூறு போட்டுருவாங்க, அவங்கள செத்து போயிடுவாங்க. இப்படி எல்லாம் சொன்னேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீயே? எவனே ஒன்றும் ஒழுங்கா கேட்க மாட்டான். இதில் என்னைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறான். நீ வேணா ஃபோன் பண்ணி சொல்லு, அவங்க அப்பா அம்மா உங்ககிட்ட என்னென்ன பேசுவாங்க. இது நல்லா இருக்கே கதை. உங்கள் பொண்ணு சாக போகிறான்னு நானே ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா? ஆளைய முஜிப்பாரு, நீ ஃபோன் பண்ணி சொல்லு. என்னடா என்னென்னமோ சொல்லி என்ன பயமுத்துற? பென்சோடியாசெபின் எதுக்கு எடுத்துக்குவாங்க தெரியுமா? எருமை மட்டு பையலே, நீ கேட்குற கொஸ்டினுக்கும் என்னோட சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காளா? அந்த மருந்து சொல்லி தொலை, ஏன் நீட்டிட்ட? எட்டி பழத்தில் இருக்கிற கடுமையான விஷத்தினால தசை வலிப்பு உண்டாகும். அதை சரி பண்ணுறதுக்காக போடுறது. அப்போ அவ எட்டி பழத்தை சாப்பிட்ருக்கான்னு சொல்றியா? ஆமாம், அதை சாப்பிட்டாதான் தசை இருக்கிறதுனால மூச்சு விட சிரமமாக இருக்கும். ஆனால் அதை வென்டிலேட்டரில் வச்சுருக்கான். அப்போ ரேகா அவங்க அதை சாப்பிட்ருக்காங்கன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்க ஏதாவது டேப்லெட்டை கொடுத்துருந்தானா ரத்தத்தோட கண்டிப்பாக அந்த விஷம் கலங்கியிருக்காது. அப்போ கலந்துருக்காதுல்ல? நமக்கு தெரியாதேம்மா அவங்க எப்போ சாப்பிட்டாங்க, எப்போ இவங்கிட்ட சொன்னாங்களா இல்லை இவனாவே மெடிசின் கொடுத்துருக்கானான்னு.
அவன் வந்தா கேட்டாதான் தெரியும். என்னடா அஜய் இப்படி சொல்ற? அந்த எட்டி மரத்துல இருக்கிற எல்லாமே சரியான விஷமானது. காலேஜ்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு தானே அங்க தெரியும். அப்படியே இதை சாப்பிடணும். அந்த அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? சரி, நானும் கூட எக்ஸாமுக்கு சரியா படிக்கலன்னு தான் அழுதுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டேன். டேய், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுடா. சத்தியமா என்னால முடியாதாமோ. என்ன பதில் சொல்றது சொல்லு. என்னடா அஜய், நீயே இப்படி பதிச்சனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எங்க அப்பா கொள்ள முடியாதப்போ சரி, இப்பவும் சரி, நீ எப்பவுமே நீ நிலைமை சரியாகும், நீ நல்லா இரு, நிம்மதியா இரு, ரிலாக்ஸா இருன்னு சொன்னதே இல்லடா. இதுவே என் முத்தா இருந்தா என்னை ஹக் பண்ணி வாக்கிட்ல கிஸ் பண்ணி எல்லாம் சரியாயிடும், முத்து இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான்டா. நீ ஒரு டாக்டரா இருந்துட்டு அதை கூட சொல்ல மாட்ட பாத்தியா? நீ கெட்ட பையன்டா. சரி, நான் கெட்ட பையன் தானே இருந்துட்டு போறேன். எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, போ. இந்த திமிர் தானே வேண்டாங்கிறது, கொள்ளு பிடிச்சவனே. இப்படி எல்லாம் பண்ணாத என்ன? கடைசிக்கு சீனி சக்கரைக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? நீ என்னென்னமோ சொல்ற, நீ நல்லா தான் இருக்க, எனக்கு தான் என்னென்னமோ பண்ணுது. நான் நல்லா இருக்கேனா? ஓங்கி ஒன்று செவிட்டில் வச்சேன்னு வச்சுக்கியேன். பிச்சு போடுவேன் பிச்சு. வாய் முட்டு பேசாம நின்றுட்டு சொல்லிட்டேன். நீ வாய் பேசாதடி. முதல்ல அந்த ஆரஞ்சு மணி ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவன் உன் கூட இருக்கட்டும். நான் போய் சேகர் என்ன பண்ணுறான் பார்க்கேன். எனக்கு பயமா இருக்கு. அவன் வந்தாலும் என்னை திட்டுவான், அடிப்பான். அவளை பார்க்காம உனக்கு என்னடி வேலைன்னு? என்னால முடியாது சாமி. சரியான இவளாக்கு இவ. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் சாய்ஸ் சீனி சக்கரை தான். அதை வர சொல்லு, நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ். பைத்தியமே, எங்க அப்பா வந்தா எங்க ரெண்டு பேத்தையும் கொண்டு போட்டுருவாடி. அப்புறம் இவ பார்த்து வச்சிருக்கிற வேலைக்கு என்னதான்டா பண்ணுறது? உங்க அம்மா வர சொல்லு. அஸ்கு புஸ்கு, அவ ஏற்கனவே 1008 டென்ஷன்ல இருக்கா. வந்தான்னு வச்சுக்க, இருக்கிற ஆத்தத்துல எல்லாத்துலயும் சுட்டு தள்ளிட்டு போயிடுவா. சை. டேய், அடுத்தவங்க ஆள விழுக்கிறதுக்கு அப்பங்க ஆள விழுக்கிறது தப்பில்லடா. சீனி சக்கரைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லடா. தப்பெல்லாம் என் மேல தானே, நான் பேசிக்கிறேன்டா. சீனி சக்கரை நான் சொன்ன கேட்கணும்டா, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன்டா. நீ போய் அவளை பாருடா ப்ளீஸ்டா. பேசி பார்க்குறேன். உங்க ரெண்டு பேத்துக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப முக்கியம். அப்புறம் இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, டாக்டர் எடுத்து சொல்ற விதத்துல எடுத்து சொல்லிடு, அவகிட்ட சொல்லாம இருக்காதேன்னு. நீங்க கேட்டீங்களா? அன்னைக்கே சொல்லியிருந்தாலும் இதைத்தானே பண்ணியிருப்பாங்க. ஆமா, அவன் ஒரு லூசு கூமுட்டை. இவன் எதுக்கு இப்படி சூசைடு அட்டன் பண்ணணும்? வீடியோ எடுத்தான் பாடு, அவன் தானே சூசைடு பண்ணிக்கணும். தான் எவ்வளோ கேவலமான அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கோ சொல்லி. ஆமாம்மா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க மேடம். ஆனா எல்லாரும் உங்க மாதிரியே இருக்க மாட்டாங்க பாத்தீங்களா? சரி, வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொன்னையா? நானும் ஒன்னும் சொல்ல சொன்னேன்ல. நான் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன்டா. என்ன சொன்னாரு? இவங்க வீட்லயும் சொல்லிட்டு உடனே வரேன்னு சொன்னாரு. டேய் அஜய், இவ இவ இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அம்மோ. என்னடா இப்படி சொல்ற? நான் உனக்கு எப்போ ஃபோன் பண்ணேன் அவங்க அழுதுட்டு உட்காந்துருக்காங்கன்னு? அப்போ இருந்தே அவங்க இங்கே தான் இருக்காங்க. அப்போ இவனை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? சரி, இனி பேசி என்னாக போகுது? நீங்கள் எக்ஸாமுக்கு போங்க. போனால் மட்டும் நிம்மதியாக எழுதிட முடியுமா? அதானே, நான் அது ப்ரோக்ராம் தான். அஜய் டயக்னைஸ் பண்ணணும்ல. மாடல்ஸ் தானே, சிம்பிளாக தான் ஏதாவது தருவாங்க. அது நமக்கு, அவளுக்கு மெயின் எக்ஸாம்டா. அதான் போங்க சொல்கிறேன்ல. அட கிறங்க முடிச்சவனே, ஒரு டாக்டராக இருந்தா ஃபேமிலி ஜாப்னு எல்லாமே பிரித்து பார்த்து தான் ஆகணும். இப்போ அஜய், என்னம்மா உனக்கு? மெயினான மெடிசனே இனிமே தான் தரணும். கொஞ்சம் பொறு. அது எப்போ வருது நான் தரது. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கலாம். இல்லை டாக்டரே, இப்போதைக்கு வெண்டிலேட்டரில் தான் வச்சிருக்கு. ஒன்றும் சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வயிற்ற கழுவி எந்த அளவுக்கு விஷம் பிளட்டில் சேராமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணியாச்சு. கேட்டா அது அது ரொம்ப விஷம் தானே. அவளா சொன்னாலா இல்லை நீயே மெடிசன் கொடுக்கியா? அவங்களா தான் சொன்னாங்க. ஆனால் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. நல்ல பொண்ணு, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. அப்போ நானே? நீ அருந்த வாள், ஒரு வாள் இல்லை, ரெட்டை வாள். அடங்கா பிடாரி, ராஜஸ்ரீ குரங்கு. அப்போ அம்மா குட்டுக்கால இல்லையா? அம்மா பாவம் இல்லையா? நான் இந்த மாதிரி படுத்திருந்தா நீ தொலைஞ்சு போறான்னு சொல்லி கண்டுக்காம இருந்திருப்பேன் இல்ல? ஆமா, ஐயோ 10 நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிருப்பேன். ஆடுக்குமே அம்முவை பிடிக்கல, ஆடுமே அம்முவை லவ் பண்ணல. அதில் ஆட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
அது அம்முவும் மட்டும் இல்லை எல்லாரையும் தான். ஆ இல்ல இல்ல, அம்முக்கு எல்லாரையோட ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் நேசிக்கிறா, தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கல. ஆஹா. நானும் உங்ககிட்ட அது வேணும் இது வேணும் நல்லா கேட்டு கேட்டு வாங்குங்காட்டியே நீ அப்படி நினைச்சுக்காத. அம்மு குட் கேர்ள், அம்முக்கு அஜயோட ரொம்ப பிடிக்கும். ம், நம்பிட்டேம்மா, நம்பிட்டேன். நம்புனா நம்புங்கள், நம்பாட்டி போங்கள், எல்லாம் மிச்சம். நான் எதுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? இதோ இங்க ஒருத்தி கேனமாக சிரிக்கி படுத்து கிடக்கா பாரு, அப்படி நான் ஏன் படுத்துக்கணும், ஏன் உடம்புக்கு எடுத்துக்கணும்? அதானே. ஆ நானு எனக்கு உண்மையா இருந்தா போதும், அடுத்து அதை ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. முத்து சொல்லி கொடுத்தேன். ம், என்னதான் உனக்கு சொல்லி கொடுக்கல சொல்லு. நான் முத்துவை ரொம்ப மிஸ் பண்ணறேன், அதே சமயம் நீ இருந்தா மிஸ் பண்ண மாட்டேன். முத்துவாட்டையே நீ எனக்கு இருக்க. ம், நீயே சொல்ல, முத்து சொன்னது கரெக்டு தானே? நான் எனக்குமே இருந்தா போதும் தானே? என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ஆட என்னை தப்பா நினைக்க மாட்டாங்க. என்னோட சூழ்நிலைய நான் ஏன் அப்படி நடந்துக்கிறேங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. என்னை புரிஞ்சுக்காதவங்க நான் என்ன பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. அதுக்கே நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும். நான் நல்லதாவே செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பா தானே தெரியும். தெரிஞ்சுட்டு போகுது, அது அவங்க மைண்ட் செட்டுன்னு விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆமாங்க மேடம், ஆமாங்க, கரெக்டுங்க. சரிங்களா? ஒரே வீட்டில் தான் 2 பேரும் வளர்றீங்க. நீங்கள் ஒரு மாதிரி இருக்க, இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அப்பப்பா உங்கள் 2 பேர்த்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள மண்டை காய்க்குது. நீங்க உன்னோட லவரும் அப்படித்தான் இருக்கீங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா? ஏய், ஆம்பளைய யாராவது ஆம்பளை லவ் பண்ணுவாங்களா? நான் போய் சேகரா லவ் பண்ணுறதா சொல்கிறியோ? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எனக்கு அறிவில்லை. நாளைக்கு பார்க்கலாம். டாக்டருக்கு ரேகாக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ எப்படி இருக்கேன்னு நான் பாப்பனில்ல. அப்போ ம், பொருடா, அப்ப நான் இல்லாமையா போயிட போறேன்? எங்கனாலும் இருப்பேன்ல. ஷபா, அதுக்குன்னு ஆணு பொண்ணும் தான் லவ் பண்ணணும்னு எந்த விதியிலையும் இல்லை. என்ன ஆடைய வேணா லவ் பண்ணலாம். நானும் எங்க அப்பாவையும் தான் லவ் பண்றேன். எங்க அம்மாவை, தக்காளிய, ரேகாவை எல்லாரையும் தான் லவ் பண்றேன். ம், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா தான் ஒரு ஆணுக்கு பொண்ணு தேவை, சரியா? இல்லைன்னா ஆடைய வேணா லவ் பண்ணலாம். ம், நாளைக்கு உங்கள் பாட்டி தாத்தாவை கொண்டு வந்து நிறுத்திட்டா நீ அவங்கள லவ் பண்ணுவ, அப்படித்தானே? ஆமா, எல்லாரும் தான் அவங்க பாட்டி தாத்தாவை லவ் பண்ணுவாங்க. அப்ப நான் பண்ண மாட்டேனா? அது இவ்வளவு நாள் நான் பார்த்ததே இல்லை. நீ சொல்லறில, செஞ்சு காட்டு பாப்போம். ம், உங்கள் டாடி வரட்டும். நான் அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ, ஃபோன் நம்பரு இது மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா வாங்கி அதை வச்சு நான் உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கேன். இத்தனை வருஷமா நான் கேட்டேன், சத்தியன் அதை பத்தி பேச மாட்டேங்குது. நீ கேட்டு சொல்லிடுமா? அச்சோ, அப்படியா? உங்க அப்பாவை நீ எவ்வளோ லவ் பண்ற? உனக்காக இதை கூடவா சத்தியம் செய்யல? சத்யா இதை மட்டும் தான் எனக்காக செய்ய மாட்டேங்குது. சரி சரி வீடு, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ரிலாக்ஸ் ஆயிடுவ. ஏன்? இப்போ எங்க அப்பா அம்மாலாம் வந்தா என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். எல்லாத்தையும் சமாளிக்கிற ஆளு நீ தானே, அதை நீயே பார்த்துக்கோ. மூளை வேலை செஞ்சா நான் ஏன்டா உங்ககிட்ட கேட்க போறேன்? ஏம்மா, முடிய போட்டு மூடிக்கிட்டு முதல்ல உனக்கு காது இருக்கானே எனக்கு தெரியல, இதுல மூளை வேற உனக்கு இருக்கா? தெரியல, மூளை தான் உன்னை எல்லா ஃப்ரெண்டா வச்சிருப்பேன்னு சொல்லு. கொழு பிடிச்சவ, கொழுப்பு மட்டும் திமிரு மட்டும் குறையவே குறையாது இவளுக்கு. சரிடா விட்டுடா, நீ சொல்லுடா. தெரியாதுமா, எப்படியோ சமாளி. ரேகா, என் தங்க பிள்ளை, உன்னை இப்படி பார்க்கவா அத்தா நான் உயிரோட இருக்கேன்? கண்ணு திறக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஐவி போட்டிருக்கேங்க சார். பிளட்டில் பாய்சன் கலக்காமல் என்ன பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் பண்ணிட்டேன். இருந்தாலும் மெயின் மெடிசன் ஒன்று வர வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு உடம்புல இருக்க பாய்சனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவுட்லெட் வழியாக வந்துட்டு தான் இருக்கு. எனக்கு நீங்கள் காலையில் பிள்ளைய பார்க்க வந்தப்பவே விஷயம் தெரியும் தம்பி. என்னது? என்னடாடி? காலையில் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருல்ல, அப்போவே எனக்கு இந்த விஷயம் தெரியும். நைட்டே நெட்டில் போட்டுட்டாங்கன்னு நினைக்கேன். கார்மெண்ட்ஸ்க்கு, ஹோட்டலுக்கு ஆர்டர் தரவங்க நிறைய பேர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் கூட நீங்கள் வந்திருக்கவும் அதை பற்றி பேச தான் வந்திருக்கீங்கன்னு நினச்சிட்டேன். இல்லையே, எங்கள் யாருக்கும் அப்போ தெரியாதே. எனக்கு ரேகா அவங்க சொல்லி தான் தெரியும். நான் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேத்துக்கும் தெரியும். இல்லைப்பா, நார்மல் டேஸாக இருந்தால் நீங்கள் மொபைல் எடுத்து பார்த்துருப்பீங்க. எக்ஸாம் டைம் இல்லையா, அதான் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கூட விஷயத்த கேள்விப்பட்டதும் நெட்டை ஆன் பண்ணி பார்த்துப்புட்டு 2 பேரும் குடும்பத்தோடு செத்து போயிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். சார்,
ம் ஆமாப்பா. இப்போ பிஸ்னஸ் லாஸ் ஆனப்போன்னு இல்லை, இந்த ஊருக்கு புதுசாக வந்து கஷ்டப்படும் போதே ரேகா அடிக்கடி அப்படி சொல்லுவா, குடும்பத்தோடு செத்து போயிடலாம்ப்பான்னு. இல்லை நான் மட்டும் செத்து போயிடுறேன், நீங்கள் நல்லா இருங்க, என்னால் தானே நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னலாம் பிள்ளை சொல்லும்ப்பா. ஸோ ஒரு தடவை நிறுத்தாமல் நிறைய டைம் ட்ரையும் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இப்படி பேசுகிறாவ, ட்ரை பண்ண பின்னாடி என்ன வந்து சொல்லுவா தெரியுமா? நாம ஏன் சாகணும்? நம்மளோட எதிரிக்கு தேவைங்கிறது நம்மளோட கண்ணீர் மட்டும்தான், நம்மளோட சாவு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அழவும் மாட்டேன், சாவும் மாட்டேன் அப்படின்பா. நாங்களும் ரொம்ப நாள் உட்காந்து யோசிச்சுப்போம், என்னடா புள்ள ஒருக்கா இப்படி பேசுகிறா, ஒருக்கா அப்படி பேசுகிறாளேன்னு. அவள் உடஞ்சி போகும்போது ஒரு மாதிரி பேசுகிறா, பின்ன அவளாவே அவளை தேத்திக்கிட்டு நல்லான பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறா. நான் செத்து போயிடலான்னு சாப்பாட்டில் ஏதாவது கலக்கிட்டு வரலான்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக நீங்கள் வந்திருந்தீங்களா. அப்போ உங்கள் பேச்சு கேட்டு அவள் கொஞ்சம் தெம்பாயிருப்பா, தெளிவாயிருப்பா. ஆனாலும் நீ சாகணும்னு நினைக்க மாட்டா அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் மறுபடியும் அந்த சாப்பாட்டை அந்தால போட்டுட்டு வேறு சாப்பாடு போட்டுட்டு வந்து உங்கள் 2 பேர்த்துக்கும் ஊட்டி விட்டு பேசி அனுப்பிச்சி வச்சேன். நான் பண்ணின ஒரே தப்பு, என் பிள்ளைய நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்கும்போது அடுத்தவங்க நம்புனா என்ன, நம்பலைன்னா என்ன? இதுதான் விஷயம். இப்படி நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நானே யோசிச்சு உங்ககிட்ட பேசியிருக்கணும். அதை பற்றி நான் உங்களுக்கு தெரியும்னு நானாகவே நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட அதை பற்றி பேசாமல் விட்டுட்டேன். நான் சொல்லி அனுப்பியிருந்தேன்னா இப்படி ஒன்றும் நடந்திருக்காது. அப்போவும் எங்கள் வீட்டம்மா சொன்னாப்ல, பையன்கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்புங்க அப்படின்னு. நான் தான் பரீட்சைக்கு போகிற பிள்ளைகிட்ட ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டுன்னு சொல்லலை. என் பிள்ளை இப்போ இந்த நிலைமையில கிடக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம்தான். நீங்கள் யோசிக்கிறது உங்கள் சைட்லேருந்து பார்த்தா நியாயம்தான். ஆனால் நான் உங்ககிட்ட முன்னமே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலுக்கோ பார்க்குக்கோ இல்லை அவகிட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசி அவளை தெளிவுபடுத்தி அனுப்பியிருப்பீங்க. இல்லை அவங்க நம்ம சொல்லித்தான் தெளிவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை, அவங்க தெளிவானவங்க தான். ஆமாப்பா, இருந்தாலும் நமக்கு ஒன்று அந்த விஷயம் நடக்கும்போது சடனாக நம்ம மூளை வேலை செய்யாது பார்த்துக்குங்க. நமக்கு தெரியும் நம்ம உடம்ப யார் தொட்டா யார் பார்த்தா அப்படின்னு. ஆனால் மற்றவங்க சொல்லும்போது திடீர்னு நம்ம மூளை வேலை செய்யாதுப்பா, லாக் ஆயிரும். நம்ம நம்ம வாழ்க்கையை தான் வாழணும், நம்ம பேரண்ட்ஸு நம்மளுக்கு நல்லது நினைக்கிறவங்க தான் நமக்கு முக்கியம்னு நினைக்கிறது இல்லை பார்த்தீங்களா. நம்மளுக்கு யாருக்கு எட்டது சொல்கிறாங்களோ அவங்கள தான் மண்டையில் ஏற்றிக்குவோம். அதனால தான் நான் பிள்ளைய டிவி கூட பார்க்க விட்டதில்லை. அதில் இருக்கிற நெகட்டிவிட்டி தான் சீக்கிரம் வந்து நம்ம மைண்டில் செட் ஆயிரும். பாசிட்டிவ் விஷயங்கள் லேட்டாக தான் நம்மக்கிட்ட வரும். அதுவும் நம்ம எமோஷ்னலாக இருக்கும்போது சொல்லிக்கவே வேண்டாம், ரொம்ப வீக் ஆயிடுவோம். இதெல்லாம் யோசிச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அதை வச்சு தான் சொன்னேன். அவங்க படித்து அறிவானவங்க தெளிவானவங்க தான், அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை யாராவது நம்புவாங்களா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயத்த சொன்னது யார்? அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ என்ன நினைப்பாங்க, அவ கூட நம்மளை நம்பலை அப்படின்னு தானே நினைப்பாங்க. அதனால தான் என்கிட்ட வந்து நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு என்ன கேட்டாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் இருந்திருந்தா கேட்டிருப்பாங்க. நீங்களே ஐஏஎஸ் படித்தவர் தானே, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தான் தப்பே பண்ணலை அப்படிங்கிறத இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தராவது நம்ப மாட்டாங்களான்னு தானே நினைப்பாங்க. அப்படி தான் அவங்க இன்றைக்கி துடிச்சிருக்காங்க. அது தான் க்ளோஸ் ஃப்ரெண்டே நம்பலை அப்படிங்கிறத அவங்களால தாங்க முடியல போல இருக்குது. அதனால தான் என்னை பார்க்க வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நானும் எக்ஸாம் எழுதிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வெளியே வந்தேன்னா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. இல்லைன்னா முதலே காப்பாற்றிருக்கலாம். என்னையா இப்படி சொல்ற? அப்ப இப்ப என்னோட பிள்ளை முடிஞ்ச வரைக்கும் என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாற்றுவேன் மம்மி. தப்பு ஏன் மேலே தானே இருக்குது. பயப்படாதீங்க, என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது, பயப்படாதீங்க. தப்பு என் மேலேயும் தான் இருக்குது. சேகர எக்ஸாம் எழுதிட்டு இருந்த ஹாலுக்கு வெளியே இவங்க நின்றுட்டு இருந்ததை நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் கேட்டப்ப இவங்க எதுவுமே வாயை தந்து சொல்லலை, அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. நான் கூட பிஸ்னஸில் முடியல லாஸ் ஆயிடுச்சு போல இருக்குது, இல்லை உடம்புக்கு எதுவும் முடியல போல இருக்குது, நம்மக்கிட்ட சொல்லனா அவங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு தான் நினச்சிட்டேனே தவிர இப்படி இருக்குன்னு யோசிக்கல. விஷயம் தெரிஞ்சோடனே இவங்க அப்பா பிள்ளைகிட்ட இதை பற்றி பேசலாம் தான் சொன்னார். நான் தான் நம்ம சந்தேகப்படுறோம் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு பிள்ளை இப்படி ஏதாவது பண்ணிக்குவா அப்படி சொல்லி தான் பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். இப்படி வந்திருக்கு, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம், இதை நாங்கள் நம்பலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது பேசியிருக்கலாம் மம்மி. ஆமாய்யா, ஆனால் அவள் நம்ம பெற்றவங்க வாயால் இதை கேட்கும்போது அவள் அதை எப்படி எடுத்துப்பான்னு இருக்குல்ல, அதான் யோசிச்சுட்டு சொல்லலை. சரிங்க மம்மி, இப்போ ஒன்றும் கெட்டு பார்க்கல, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருடைய நல்ல மனசுக்கும் இவங்களுக்கு எதுவும் ஆகாது, காப்பாற்றிடலாம். சரியா, நாங்களும் கடவுள் மேலே தான் பாரத்தை போட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை தானோ,
அவதான் எங்க உலகம் வாழ்க்கை எல்லாமே. அஜய், என்ன? ஏதோ அடிக்கிற சவுண்டா கேக்குதுல்ல? அப்படியே கேக்குது. ஏனுங்க சத்யா பாருன்னு சொன்னா அவளை எல்லாத்தையும் அடிச்சிட்டு கிடக்கா. எனக்கு சத்யா வராளா? வாடா அஜய், நம்ம 2 பேரும் எங்காவது ஓடி போயிடலாம். உங்க அம்மா கோவமா இருக்காங்கன்னு கண்ணில் படக்கூடாது, நீ போய் ஒளிஞ்சுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் வரதுல என்ன பிள்ளை நியாயம் இருக்கு? அது உங்களோட ஓடி வந்தா என்னை என்ன பிள்ளை பேசுவாங்க? எந்த நான் என்ன பேசினா எனக்கு என்னடா வந்துச்சு? நீ தாண்டா இப்ப எனக்கு இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னை காப்பாத்துடா, வாடா. அட இருப்பில் இந்த பிள்ளை கண்ணு முழிக்கிட்டு போலாம். சும்மா உங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு. இத்தனை பேர் இருக்காங்களா, பார்த்துப்பாங்க, அமைதியாயிரு. ஏங்க புள்ள பாயசம் குடிச்சிருக்கிறாளா, கேஸ் ஆயிருக்கும், அதனால வந்திருப்பா. கேட்டையாடா கேசாமாடா? வந்து நம்ம எல்லாத்தையும் விசாரிப்பாங்கடா. வாடா, நம்ம ஓடி போய் ஒழிச்சுக்கலாம். ஏய் கூறுகட்ட குப்பாயி, உனக்கு அப்பப்போ மூளையை வேலை செய்யாதாடி? நீ எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் உன்னோட விதி உன்னை விட போகிறதில்ல. ஏன்னா இவங்க உன்னோட ஃப்ரெண்டு. கண்டிப்பாக உங்கள் அம்மா உன்னை விசாரிக்க தான் போகிறாங்க. அதுக்கு பேசாமல் நில்லு. ஓடி போய் ஒழிஞ்சின்னா இன்னும் சந்தேகம் தான் ஜாஸ்தியாக வரும். தப்பே பண்ணலைனாலும் தப்பு பண்ணவேன்னு நினச்சிக்குவாங்க. ஐயோ, எங்க அம்மா சும்மாவே வாயில பேச மாட்டாடா, கண்ணிலே பேசுவா. இல்ல அடிச்சே சாவடிப்பாடா. நம்மளால முடியாதுடா. வாடா, உடம்புல தெம்பில்லடா, மனசுலயே தெம்பில்லடா. வந்துடுடா. சேகர்கிட்ட தானே அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால் அவனை தான் அதிகம் விசாரிப்பாங்க. நீ அமைதியாக நில்லு. என்ன பிள்ளை? சிலதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏங்க கேட்டியா? யாரையோ போட்டு தள்ளிட்டா. அவ்வளோதான். இவ கோவத்துல எல்லாரும் போய் சேர வேண்டியதா. என்னங்க அவன் வரட்டும், பேசிக்கலாம். சுத்தம் பார்த்துக்கலாம், அமைதியாக இரு. எனக்கு செத்த பின்னாடி மாச்சரியில் பாப்பையாடா? வேண்டா. சபா, இன்னைக்கு எத்தனை பேர் சாக போறாங்களோ தெரியலையே.